நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு சில மரத்தில பார்த்தீங்கன்னா, பலாக்காய் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னமா தான் காய்க்கும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா தெரியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? ஒரு சில காம்புல 2 காய், 3 காய்லாம் போடும். அப்பம்போது ஒரு ஒரு காயா விட்டு பாருங்களேன். அந்த காய் பார்த்தீங்கன்னா, அந்த 2 காய்க்கு போ வேண்டிய சத்தெல்லாம் போய் ஒரு காய்க்கு சேர்ந்து நல்ல காய் நல்ல பெருமமா பெருக்கும் பாருங்க. நம்மட்டு மரத்தில இதே மாட்டம் தான் சின்ன சைஸா தான் பெருத்து இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒத்த காயா போட்டு பாருங்க. அதோடைய சைஸ் பாருங்க. நல்லா உருண்ட சைஸா நல்லா தெளிவான காயா வந்திருக்கு பாருங்க. ஒரு ஒரு காய போடுறதுனால. பாருங்க எல்லா வாதுலையும் பாருங்க. நம்ம இப்போ ஒரு ஒரு காயா தான் போட்டுருக்கோம் பாருங்க காம்புலலாம். இப்படி போடும்போது நமக்கு காய் பார்த்தீங்கன்னா, பெரிய சைஸாவும் இருக்கும் பாருங்க. ஒரு காய் தனியா போட்டிருக்கேன் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா முத்திருச்சு பாருங்க. இந்த முள்ளெல்லாம் பாருங்க நல்லா முத்திருச்சு. இந்த காய் இப்ப நம்ம எடுக்க போறோம், வெட்ட போறோம். பாருங்க நல்ல தெளிவான காயா இருக்கு பாருங்க. ஒரு காயா போட்டதுனால, சின்ன காயா காய்க்கிற மரத்துலலாம் எப்போதும் ஒரு ஒரு காயா போட்டு பாருங்க. காய் எப்படி பெருக்குதுன்னு மட்டும் பாருங்க. நிறையா காய் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது பெருக்காது. எப்போதும் சின்ன காயா காய்ச்சாலோ இல்லை பெரிய எல்லா மரத்துலையுமே ஒரு ஒரு காயா போட்டு பாருங்கள். அந்த காய் நல்லா பெருமமா நல்லா பெருக்கும்.